இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1 ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் டைப் 6 வரையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அது பார்த்தா தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு புரியும். நம்ம இப்போ இந்த சேனலில் வந்து எப்போதுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் போட்டு வரதில்ல. ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். வெறும் ஷார்ட்கட்ஸ் மட்டும் போட்டு நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். என் சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ஃப்ரீ தான். இதை வந்து நான் ஒரு கமர்ஷியலாக கொண்டு போங்கிற இதில் இல்லை, விருப்பத்தில் இல்லை நான். ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ண போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. ஸோ வாட் வில் பி த அமௌண்ட் பேயபிள் மெச்சூரிட்டி இஃப் 2000 இஸ் இன்வெஸ்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years இஃப் 30% per annum இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இயர்லி. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 130 ஸோ இந்த மாதிரியும் போட்டுடலாம் இந்த இதை. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு டைப் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த டைப் என்ன அப்படின்னா 3 years அப்படின்னா 331 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? 331 அப்படிங்கிற ஒரு கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 2 years அப்படின்னா 21 அப்படின்னு எடுத்துக்க சொன்னேன். ஓகேங்களா? 4 years அப்படின்னா 4641 அப்படின்னு எடுத்துக்க சொன்னேன். 3 இயர்ஸுக்கு வந்து இது. ஓகேங்களா? தேர்ட் இயர்ஸ். ஸோ 3 years மட்டும் இதுங்கிறாங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து செகண்ட் இயர்ஸுக்கு அப்படின்னா இது வந்து 4th years. 4 years கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இது நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2000க்கு 30% எடுக்க போகிறோம். 2000 30% என்னப்பா, இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? அப்படியே அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க எவ்வளோ வரும் உங்களுக்கு? 600 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 600க்கு மறுபடியும் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னா 30% எடுக்கணும். 600க்கு 30% எவ்வளோப்பா? 180 rupees. ஓகேங்களா? அடுத்தது 180க்கு 30% எடுக்கும். 180க்கு 30% அப்படின்னா அது 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 54. ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதான். கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா சிஐ கிடைச்சிடும். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1800. ஸோ அடுத்தது இது வந்து 540. ஏன்னா இந்த 18 தான் அந்த 3 அந்த 54 இங்கே வந்துச்சுல, அதான் அது அப்படியே டேரெக்டாக வந்துடும். ஸோ 54. கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இது எப்படி நம்ம கால்குலேஷன் ஸ்பீடாக பண்ணுங்கிறது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி இதை வந்து ஸ்பீடாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சிஐ. ஆனால் அவங்க சிஐ கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போனா என்னது டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? ஆல்ரெடி எவ்வளோ பண்ணியிருக்கோம்? பிரின்சிபல் வந்து 2000. இது வந்து ஒரு 2394. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2000 ப்ளஸ் 2394 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4394 இஸ் அ ஆன்சர். எங்கே இருக்குது? ஸோ பி இஸ் ஆன்சர். ஓகே சார், 94ல் சி இஸ் ஆன்சர். ஸோ பி கிடையாது. ஸோ புரியுதா எப்படி போடணுன்னு? ஓகேங்களா? ஸோ இது வந்து சிஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மெச்சூரிட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது டோட்டல் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சம்ஸு டேரெக்டாகவே நீங்கள் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். The sum of 36,000 deposited at certain rate of compound interest compound annually become 3 times itself after 6 years. 6 வருஷம் கழிச்சு 3 மடங்கா மாறுது. How much will it take after 18 years? The same rate of compound interest. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்படியே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்க மாதிரி. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், ஓ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போட்டலாம். எப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. பட் இது நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஓ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 6 இயர்ஸ்க்கு எவ்வளோ வருது, 18 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சைக்கிளாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைக்கிள் அப்படி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 6 இயர்ஸுக்கு, அதாவது ஒரு 6 இயர்ஸுக்கு எத்தனை டைம்ஸாக மாறுதான்? 3 டைம்ஸ் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செகண்ட் சைக்கிள் அப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? செகண்ட் சைக்கிள்ஸுக்கு அப்புறம் என்னது 12 இயர்ஸ் ஆகுமா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு 6 இயர்ஸ், இது ஒரு 12 இயர்ஸ். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா 3 × 3 அப்படி எடுத்துக்க போறீங்க. அவ்வளோதான். 3 × 3 என்னது 9 டைம்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் இயர்ஸ். அப்போ தேர்டு. ஓகேங்களா? தேர்ட் சைக்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 18. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், இந்த 18 இயர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அது மாதிரி போடுறேன். 9 × 3 ஓகே வந்து எவ்வளோ வரும்னா 27 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 27 டைம்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? அதாவது இந்த இது வந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா 27 டைம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா?
என்ன பண்ணுறாங்கன்னு ஓகேங்களா. இந்த சம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 டைம்ஸ் ஆகுது. இது வந்து பிரின்சிபல் ஓகேங்களா. இந்த பிரின்சிபல் வந்து 3 டைம்ஸ் ஆகுது. எத்தனை இயர்ஸில் 6 இயர்ஸில் ஆகுது அப்படிங்கிறாங்க. 18 இயர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இதுதான் சைக்கிள். இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படின்னா அங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, இட் செல்ஃப் இன் 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3 டைம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது போகுது ஓகேங்களா. அப்போ அது அதே கணக்கு தான். அப்போ 3 இன் த பவர் ஆஃப் 3 ஈக்குவல் டு 27 அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஆனால் இது ஏன் அப்படி வந்துச்சுங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு ஓகேங்களா. இப்போ இந்த சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிச்சு. ஓகே இப்போ இது வந்து 27 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. 36 27 மல்டிப்ளை பண்ணுங்கள். 42 ரிமைண்டர் 4 21 12 ஓகேங்களா. ஸோ இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 7 3 டைம்ஸு 6 டைம்ஸு 6 + 3 = 9 972 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது டி. அவ்வளோதான். ஸோ கால்குலேஷனும் ஈஸி தான் ஓகேங்களா. நீங்கள் இது டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த இதை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகேங்களா. புரியுதுல. ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கிற சம் தான் இது ஓகேங்களா. ஆனால் அது காம்ப்ளிகேட் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சர்டன் சம் ஆஃப் அமௌண்ட் டு 2 சம் வந்து அமௌண்ட்டாக மாறுது. எவ்வளோ ஆகுது 19,494 அட் த ரேட் ஆஃப் 15% per annum in 2 years. 2 இயர்ஸில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் காமௌண்ட் 8 மந்த்லி ஓகேங்களா. 8 மந்த்லி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மந்த்லிக்கு காமௌண்ட் கொடுக்குறாங்க. வாட் வில் பி த அமௌண்ட் பேயபிள் இந்த சேம் சம் அட் த சேம் ரேட்டு சேம் டைமு இன்ட்ரெஸ்ட் இன் காமௌண்ட் இயர்லி ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க 8 மந்த்தில், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இயர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம். இயர்ஸாக பிரிக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இயர்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரிப்போம் ஓகேங்களா. ஸோ இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இயர்ஸ் வந்து 3 டைம்ஸ். ஏன்னா என்னது 8 மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 3 மந்த்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% சொல்லியிருக்காங்களா. அந்த 15% வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ 15 எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா 15 டிவைட் பை 8 × 12 ஏன்னா 8 மந்த் இல்லை. ஸோ அதனால் 8 × 12. ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க. இதில் 5 அடிச்சிங்க சார் 3 அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 3 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, 4 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. அப்போ 2 × 5 = 10%. அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 10%. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இது வந்துருச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க காமௌண்ட் இயர்லின்னே சொல்கிறாங்க. காமௌண்ட் இயர்லினா அப்போ எத்தனை வருஷம் 2 வருஷம் தான் ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15% கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் காமன் திங்ஸ் ஓகேங்களா. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இயரில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த இது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 98,494 கிடைக்கிது. இந்த இயரில் எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இயருக்கு என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும்ல. ஸோ என்ன பண்ணுவோம் இந்த சைடு 100 போட்டுக்குவோம் ஓகேங்களா. ஏன்னா அது 3 டைம்ஸ் இருக்கா அதனால் வந்து இது 110 இப்படியே போட்டுட்டு வருவோமா. 100 110 100 110 இப்படியே போட்டு வந்துருவோமா. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வரும் 1000 வரும். இது எவ்வளோ வரும் உங்களுக்கு 1301 வரும். இதுதான் நம்ம காலங்காலமாக போட்டுட்டு வர்றது. ஸோ அப்படியே அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. 1331ங்கிறது வந்து 98,494 அப்படின்னா எனக்கு தேவையானது என்னது இப்போ வந்து இந்த ரேட் எடுத்துக்கங்க 2 15. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது 15 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இங்கே எடுத்துக்குவீங்களா 100 115 100 115. ஸோ இது ரெண்டையும் அடிப்பீங்க ஓகேங்களா. இதில் அடிக்கலாம் அப்படின்னா 20 5 அடிக்கலாம் 23 23. ஸோ 20யோட இது வந்து என்னது 400. இது வந்து 529 கரெக்டாக கியூப் ஸ்கொயரு 23யோட ஸ்கொயரு. அப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ 400 வந்து இந்த ரேட் அப்படின்னா 529 என்ன ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதோட இந்த 10 வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன இருக்குது 1000 இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது 100 இருக்குது. ஸோ அதனால் ஒரு இது வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் அங்கங்கே என்ன பண்ணியிருக்கீங்க கேன்சல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதால் டேரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா 74 வரும் ஓகேங்களா. சரி அடுத்தது வேறு எங்கேயாச்சும் இருக்கா அடிக்க முடியாது இருக்கா. ஓ இந்த ரெண்டு வந்து இதோடது ஓகே அதை அப்படியே விட்டுருவோம். 529 74 74 இது கொஞ்சம் ஓட்டிடுறேன் ஓகேங்களா. 8 21
ஸோ இதான் ஆன்சர் 97685. ஓகே, அடுத்த சம் போலாமா? சம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ அப்போ அங்கே பாருங்கள், இந்த இதுவும் அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருக்காங்க? 12,000 டெபாசிட்டு 5 இயர்ஸு 15 இயர்ஸ் எண்டில் என்ன நடக்கும், டபுள் த அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபுள் த அமௌண்ட் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே ஆல்ரெடி இருக்கிறத அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் பண்ண போகிறோம். டபுள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 to the power of 2 4, 4 to the power of 2 ஈக்குவல் டு, ஸோ அந்த மாதிரி நம்ம போடுவோம்னா சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் தான் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 4 இன்ட்டு 2. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 8. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 2 இன்ட்டு 2, ஓகேங்களா, 4 கிடைக்கும். அடுத்தது 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8, ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா மொத்த சம்ம வந்து 8 மல்டிப்ளை பண்ண போறீங்க, ஓகேங்களா? 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96,000, ஓகேங்களா? ஸோ பி இஸ் ஆன்சர். ஓகே, வெரி சிம்பிள், பார்த்தோன்னே போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 மந்த்னா பிரிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ ஹாஃப் இயர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பிரிக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போதும் பண்ணுறது தான், ஓகேங்களா? இப்போ ஃபுல் இயர்ஸ்க்கு தான் 20%, ஹாஃப் இயர்லாம் என்னது 2 அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10%, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10% நீங்கள் என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். 18 மந்த் சொல்லியிருக்காங்க. 18 மந்த் அப்படின்னா ஒவ்வொரு 6 மந்த், ஹாஃப் இயர்லிங்கிறது 6 மந்த், ஓகேங்களா? இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வரும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவே 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். இயர்லிங்க கான்செப்ட்டை நீங்கள் 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 100, 110, 100, 110, 100, 110, ஓகே? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் அடிச்சிருவோம், இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இது வந்து 1000 எடுத்துக்குவோம், இது வந்து 1331 எடுத்துக்குவோம், ஓகேங்களா? இருக்கிற வேல்யூ 2000. ஸோ 2000 வந்து 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1301 வந்து என்ன அப்படின்னு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 2ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2662. ஸோ பி இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. சேம், இதுவும் அதே தான், ஓகேங்களா? இப்போ இந்த இதை சம்ஸை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஓகேங்களா? இதுவும் என்னது 2662 தான், ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ்லி போட்டது தான் இங்கே திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க, 10% சொல்லியிருக்காங்க, 2000 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்க்கு உட்காந்து நான் மறுபடியும் சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து எக்ஸாமில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு சம்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு சம்மை எதுங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே டவுட் படாதீங்க. டவுட் பட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் இதை நீங்கள் பண்ண முடியாது. இந்த சம்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அஷூரன்ஸாக இதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும்னா தாராளமாக போடுங்க. உட்காந்து அதுக்காக கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? அது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ராம் டெபாசிட்டு சேம் வந்து 20% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி. ஸோ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி ஆஃப்டர் 1 இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? அப்போ என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா வந்து 100, இது வந்து 121, ஓகேங்களா? ஸோ அதானே எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து 121 அப்படின்னா இது வந்து 2% எடுத்துக்குவீங்க. அப்போ 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2420, ஓகே? ஸோ இதானே ஆன்சர். ஸோ பி இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள், பார்த்தோன்னே அடிக்கலாம், ஓகேங்க? அடுத்த பாருங்க, 1000 is being compound at 20% per annum. Calculate the amount after 2 years if the rate of interest charge half yearly. half yearly இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், மொத்தமாக எத்தனை சொல்லியிருக்காங்க, 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க, 2 வருஷத்துக்கு half yearly அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு எடுக்கணும். அப்போனா மொத்தமாக எத்தனை சைக்கிள் ஆயிருக்கு, 4 சைக்கிள் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சைக்கிள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா? 4 சைக்கிளுக்கு என்ன பண்ணுவோம், 10, 11, 10, 11. ஏன்னா இது வந்து ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறையும், ஓகேங்களா? அப்போ 10% ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் 10, 11, நெக்ஸ்ட்டு 10, 11. அப்போ எத்தனை சைக்கிள் ஆயிடுச்சு, 4 சைக்கிள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 4 ஜீரோஸு. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 4641, இது வந்து எதில் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 4 இதுலேருந்து தான் வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதனால் 1 முன்னாடி வச்சுட்டு 4641 தான் இதோட வேல்யூ, ஓகேங்களா? 11 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுதான் வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ, சேம் வேல்யூ இது, ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ தானே இது வரப்போகுது. ஸோ டி இஸ் ஆன்சர். இதை நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம், ஓகேங்களா? ஆனால் இது எப்படி வந்துச்சுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகே? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த அமௌண்ட் ஆஃப் சம்மு 1500 become 8000. இட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காமன் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அதாவது அது காமன் இன்ட்ரெஸ்ட் தான், ஓகேங்களா? ஆனால் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே கேட்டுருவாங்க, 2 காமன் இன்ட்ரெஸ்ட்க்கு நடுப்புற வந்து கேட்பாங்க. ஆனால் ரயில்வேல வந்து மோஸ்ட்லி காமன் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. பட் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை விட்டுருவாங்க, நிறைய பேர் விட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது வந்து ப்ளூ பிரிண்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி விடுறது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்கோர்
பண்ணி கொடுக்குறது. ஏன்னா வந்து எல்லாருமே டாப் ஸ்கோரில் இருப்பாங்க. அந்த டாப் ஸ்கோரில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக அடிக்கிறீங்க, இன்னொருத்தவங்க பண்ணாததை நீங்கள் எப்படி சிறப்பாக பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து எப்போதுமே உங்களோட ஸ்கோர் இருக்குது, உங்களோட லைஃபே இருக்குது. ஸோ அப்போதுமே மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க, ஓகேங்களா? அதாவது சம்ஸில் டிஃப்ரென்ஸாக இருங்க, அதாவது எக்ஸாம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. அவங்க வந்து பண்ணுறதை விட்டு நீங்கள் தனியாக எப்படி நீங்கள் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து அதில் ஜொலிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். ஸோ 5% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக அப்படியே எடுத்துக்க போகிறீங்க, ஓகேங்களா? 1800 ப்ளஸ் ஒரு 5% அப்படிங்கிறது 150. ஓகே, 2 வருஷத்துக்கு. ஏன்னா 2 × 5% 10%. அப்போ இதில் 10% எடுத்தால் போதும். எடுத்திங்க அப்படின்னா டோட்டல் வந்து 1950. ஸோ ஆன்சர் சி. ஸோ பாருங்கள், இந்த பர்சன் நேமு Sriram invested 14,000 in a fixed deposit. How much amount will be get in a maturity if he invested 20% per annum compound interest for 6 compound quarterly? 6 வந்து போட்டிருக்காரு, காம்பவுண்ட் குவார்டர்லின்னு சொல்லியிருக்காரு. குவார்டர்லி அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து 3 மந்த், ஓகேங்களா? 3 மந்த் தான் குவார்டர்லி. இதே வந்து ஹாஃப் இயர்லி அப்படின்னா 6 மந்த், ஓகேங்களா? ஸோ அப்போ குவார்டர்லிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 3 மந்த், கரெக்டாக? 3 மந்த். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 6 மந்த்னு சொல்கிறாங்க. அப்போ 6 டிவைட் பை 3 அப்போனா எத்தனை அப்படின்னா 2 சைக்கிள், ஓகேங்களா? 2 சைக்கிள்ஸ் இருக்குது. இப்போ 2 சைக்கிள்ஸாக நமக்கு வேல்யூ வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 20% சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 20% அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படின்னா per annum common interest for things அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறீங்க. டுவெண்ட்டி 21 ஏன் அப்படின்னா 2021 இது வந்து 20% எப்படி எடுப்பீங்க, 20 டிவைட் பை 4, ஏன்னா குவார்டர்லியில். ஸோ 4, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வரும், 5% வரும், ஓகேங்களா? அந்த 5% தான் இது, ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எவ்வளோ கிடைக்கும், 400, இது 441. ஸோ அப்போ 400 வந்து என்ன வரும் அப்படின்னா 14,000 அப்படின்னா 441 என்ன, ஓகே? இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 4 அதை அடிச்சிங்க அப்படின்னா 35 டைம்ஸ், ஓகேங்களா? இப்போ 35 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. 35 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம், 1 × 35 = 35, ரிமைனிங் 3, ஓகேங்களா? அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 35 70, கரெக்டாக? 2 35 70, 4 35 140, கரெக்டாக? 140 + ஒரு 3 = 3, ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது, ஓகேங்களா? அகெயின் என்ன பண்ணுறீங்க, 4 டைம்ஸ் இன்ட்டு 35, அப்போ என்ன வரும், மறுபடியும் 140 வரும். 140 + ஒரு 14 ஆட் பண்ணிங்கன்னா 154, ஓகேங்களா? இந்த 154 முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். மேக்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து இது மாதிரி சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? அடுத்த சம் போகலாம். சரி, இந்த சம்ஸ் பாருங்கள். இந்த சம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த சம் ஆஃப் 30,000 இஸ் இன்வெஸ்ட் ஆன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 7 1/2%. 7 1/2% அப்படின்னா 15/2, வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படி எப்படின்னா 15/2% தான் இப்படி எடுத்திருக்காங்க, ஓகே? எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர், செகண்ட் இயரில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே? அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்க போகிறோம். 100, இது வந்து 205 215 டிவைட் பை 2 வரும். ஸோ இந்த 2 இங்கே இருக்கும். ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்களேன், 100 + 15 டிவைட் பை 2, இதெல்லாம் இந்த 15 டிவைட் பை 2 இதோட ஆட் பண்ணோம்னா, ஸோ அப்போ இந்த 2 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன வரும், இதே 200 ஆகும். 200 + ஒரு 15 = 215 டிவைட் பை 2 வரும். இந்த 2 என்ன ஆகும், இங்கிட்டு போயிடும். இங்கிட்டு போணுச்சுன்னா அப்படின்னா ஒரு சைக்கிள் எப்படி இருக்குன்னா 200 215 வரும் ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள், ஓகேங்களா? ஸோ 2 இயருங்கிறனால செகண்ட் இயர்லி என்ன இருக்கும், அதே தான் இருக்க போகுது. 200 215 வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம், ஓகேங்களா? அடித்தா எனக்கு என்ன வரும், ஸோ இது ஒரு இதையும் அடிச்சிங்கன்னா 40, இது ஒரு 40, இது 43, இதுவும் 43. ஸோ வந்து 40 வந்து 1600. இது ரெண்டு அடிச்சிங்க அப்படின்னா 43
ஸ்கொயர் வந்து 1849 ஓகேங்களா. ஸோ அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1600ங்கிறது சாரி 1600ங்கிறது உங்களுக்கு 30,000 அப்படின்னா 1849 என்ன ஓகேங்களா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 4ஆல் அடிக்கலாம். ஸோ 4ஆல் அடித்து இது என்ன பண்ணுறீங்க 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 75 வரும். ஓகே 75 எப்படி எழுதலாம்னா 3/4 அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 75ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4ஆல் அடிக்கலாம். அப்படி இல்லைனா அதே 3/4க்கு போட்டுட்டு கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு கூட 16 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூ வந்து 34,668.3/4. ஓகே ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தான் வேல்யூ டி இஸ் ஆன்சர். ஓகே இஃப் பாசிபிள் மீன்ஸ் நீங்கள் இதை போட்டு பாருங்கள். இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். As was invest money is fixed deposit, what will be the total amount on maturity? 10,000 is invest at the rate of 20% compound yearly annually for 6 months. Compound quarterly ன்னு சொல்லிட்டாங்க. Compound quarterly என்னது அதே தான் 20 divided by 4 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 5% வரும். ஓகேங்களா. ஏன்னா குவார்டர்லின்னு சொல்லிட்டாங்கங்கிறனால 5% தான். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா 6 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 மந்த்னா 6 டிவைட் பை 3 அப்போ எத்தனை சைக்கிள் 2 சைக்கிள்ஸ் இருக்குது. 2 சைக்கிள் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா. அதே தான். அப்போ என்ன வரும் 100 இது 105 தென் ஆஃப்டர் 100 இது 105 எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா இது 20 இதுவும் 20 இது 21 இது 21 ஸோ இது வந்து 400 வரும். இது 441 வரும். ஓகேங்களா. ஸோ அப்படியே எப்படி எடுத்துக்கோங்க 400 அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டெபாசிட்டு 10,000 அப்படின்னு டெபாசிட் கொடுத்துருக்காங்க. 441 என்ன ஓகேங்களா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 25. இப்பயும் பாருங்கள் இந்த 25 ஈஸியாக டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 125 ஈக்குவல் டு 25 25க்கு 5 ரிமைண்டர் 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் ஆஃப்டர் 4 into 25 equal to 100 ஓகேங்களா. ஸோ 100 into 2 102 ரிமைண்டர் என்ன இருக்கும் 10 ரூபா இருக்கும். ஓகேங்களா. மறுபடியும் 4 into 25 equal to 100 100 ப்ளஸ் ஒரு 10 110 அவ்வளோதான். அப்படியே இந்த 110 அப்படியே போட்டுக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஆன்சர். ஸோ பி இஸ் ஆன்சர். எக்ஸாம்பிளமா ஸோ அங்கே பாருங்கள் இந்த வாகி இன்வெஸ்ட் மணி இன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு how much amount will we get in maturity if 4,500 invest in 6 months at common interest for 20% per annum in quarterly same quarterly அப்படின்னா அதே தான் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ 400 ஓகேங்களா. ஸோ இது வந்து 4,500 அப்படின்னா 441 என்ன சேம் அங்கே பார்த்தா அப்படியே தான். ஒவ்வொரு வாட்டி இதை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா. சேம் உங்களுக்கு இந்த வேல்யூ இப்படி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ எப்படி அடிக்கலாம்னு மட்டும் பார்ப்போம். இப்போ 45 டேரெக்டாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேங்களா. 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம்ஸு 4 ரிமைண்டர் இது வந்து 90 வரும் 180 வரும். ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு 245 ஈக்குவல் டு 90 அடுத்தது வந்து இன்னொரு 2 வரும். ஸோ அதனால் 180 வரும். ஓகேங்களா. 180 ப்ளஸ் ஒரு 4 வந்து 184. ஸோ மறுபடியும் 18 வரும். அகெயின் வந்து 180 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னா 8 டைம்ஸு 9 டைம்ஸு 1 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸு 16 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 38 இருக்கும். 38னா 9 டைம்ஸு 36 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 24 இருக்கும். 6 டைம்ஸ் 24 அடுத்தது 1 டைம்ஸு 0.25 ஓகேங்களா. அப்போ 496125 இஸ் த ஆன்சர். ஸோ பி இஸ் மை ஆன்சர். ஓகே புரியுதா. ஸோ இந்த மாதிரி வெரி வெரி சிம்பிள் தான் காமன் டெஸ்ட்டு. கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட் போடுங்க. ஸோ இதை வந்து நான் ஃபுல் ஃப்ரீயாகவே பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிறையா இதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல் இதில் நிறைய கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்பும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏன்னா என்னோடய ஃப்ரீ டைம்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வருது. எல்லா எக்ஸாமோட ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.